பிரைஸ் தி லார்ட். மீண்டும் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இன்றைய சத்தத்தை நம்மளுக்கு துணிக்க இருக்கிறாங்க. நிச்சயமா நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதா இருக்குன்னு சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபிக்கலாம். அன்பிலே இயேசப்பா மக்கு ஸ்தோத்திரம் நடி பரிசுத்த ஆவியானவரே நன்றியோடு வரவேற்கிறோம். உம்மை துதிக்கிறேன். இந்த இடம் அசைய தேவ ஆவியானவருடைய பிரசன்னம் இறங்கட்டும். தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களுக்கு வழிகாட்டியா நீங்க இருக்கிற கிருபைக்காக, தயவுக்காக, அன்புக்காக, இரக்கத்துக்காக, மகா பெரிய அப்பா மக்கு ஸ்தோத்திரம் வல்லமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தேவனாகிய கர்த்தருடைய கரம் இயேசப்பா இப்பொழுது அசைக்கப்பட போகிறது. அதற்காக உமக்கு நன்றி. கேட்கிற பார்க்கிற அப்பா அம்மாக்கு சோதர யாவருடைய காதுகளும் சிந்தைகளும் உங்க நாமத்தை கொண்டு திறக்கப்படுவதாக என்று இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தை கொண்டு கட்டளை கொடுக்கிறேன். எல்லா கணமும் ஜீவன்ல தகப்பன் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறப்பா. மீட்பர் இயேசு கிறிஸ்து ஜீவன் நம்ம தகப்பனே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவனாகிய கர்த்தர் இன்று நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன அப்படின்னா, தலைப்பு உறுதுணையின் பட்டயம். வசனம் பாருங்க, சங்கீதம் 115 அதிகாரம் 9 வசனம் பாருங்க. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. ஹல்லேலூயா. அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமா இருக்கிறார். இஸ்ரவேலே தேவனாகிய கர்த்தர் என்ன செய்ய நம்பு மகனே மகளே. ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் உயிருள்ளவர் என்பதை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை அவசியமான ஒன்று. அதான் அழகா சொல்றாரு, இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு. அதாவது தேவனாகிய கர்த்தரை நம்மளுக்கு என்ன சொல்றாரா? துருகமும் கேடகமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மளுக்கு பலனா இருக்கிறார். அவர் நம்மளுக்கு அனுகூலமான தகப்பனா இருக்கிறார். அவர் நம்மளுக்கு வழிகாட்டியா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பாதைகளை செவ்வையாக்குகிற தகப்பனா இருக்கிறாங்க. நம்முடைய குறைவுகளை நீக்கி போடுகிற தகப்பனா இருக்கிறாங்க. நம்மளுக்கு முன்பாக போராடுகிற குஞ்சுகளை தகர்த்து போடுகிற தகப்பனா இருக்கிறாங்க. நம்முடைய மங்கி எரிகிற நம்முடைய அப்பா அம்மாக்கு சோதர அபிஷேகத்தை அவர் உயிர்ப்பிக்கிற தகப்பனா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆவில அனல் மூட்டி எழுப்பக்கூடிய அதிகாரத்தை உடைய தகப்பனா இருக்கிறாங்க. அதனால ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், முதலாவது நீ என்ன செய்? நம்பு தேவனாகிய கர்த்தரை. அவர் உயிருள்ளவர். அவரால் எல்லாம் கூடும். வாசிக்கிறோம், தேவனால எல்லாம் கூடுன்னு சொல்றோம். நீ அவரை நம்பும் போது அவர் உன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்யறாருமா? இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் அவர் நம்மளுக்கு தந்தரல வளமுள்ள தகப்பனா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி. இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் அன்ன உலக பிரகாரமான காரியங்கள், உலக பிரகாரமான நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சம்பவங்கள், அது மாத்திரமல்ல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான காரியங்கள், எழுப்புதலுக்கான காரியங்கள், இப்படி எல்லாவற்றையும் என்ன செய்யறாரு? நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையில என்ன வேணும் அப்படின்னா, முதலாவது நம்பிக்கை அவசியமான ஒன்று. ஹல்லேலூயா. நம்பிக்கை இல்லாம எதையுமே சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கலாம் தொடர்ச்சியா எல்லாம் ஒரே டாபிக்கா இருக்கே அப்படின்னு சொல்லி. நிச்சயமாகவே ஒரே டாபிக்கா பார்வைக்கு இருக்கும். ஆனா அதுக்குள்ள இருக்கிற கருத்துகள் வேறு வேறு விதமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்லுகிற, இஸ்ரவேலே நீ என்ன செய்யும்? தேவனாகிய கர்த்தரை நம்பு. ஹல்லேலூயா. நீ நம்பிக்கையுள்ள மனுஷியா நீ எழும்பும் போதுதான் அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் கிடையாது. சின்ன காரியமா பெரிய காரியமா கர்த்தருடைய கருத்துல பொறுப்படுத்திக் கொள்ளப்பட முடியும். ரெண்டாவது ஒரு காரியத்துல என்ன அப்படின்னா, உலக பிரகாரமா நம்மளே சுமந்து கொண்டு இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் மேல நம்பிக்கையே இல்லைன்னு தான் அர்த்தம். ஹல்லேலூயா. இயேசுவா சொல்லுவாங்க, இந்த காரியத்தை நீ என்கிட்ட ஒப்புக்கொடு. அண்ணல் அம்மா போய் என்ன செய்வாங்க? போய் நல்லா தேவ சமத்துல ஊற்றுவாங்க. அங்க இருக்கிற ஏலி அந்த ஆசிரியர் என்ன செய்வாரு? அவங்கள பார்த்து குடித்து வெறித்து கொண்டு இருக்கிறாயா என்னெல்லாமோ அப்படிப்பட்ட தன்மைகளுக்குள்ள தள்ளப்படுவாங்க. ஆனா அவங்க என்ன செய்வாங்க? எதையும் பொருட்படுத்தாதபடி அவங்க அமைதலா இருந்து தேவ சமத்துல அவங்களுடைய குறைகளை என்ன செய்றாங்க? ஊற்றுகிறவர்களா இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப அந்த அம்மாவுக்கு என்ன இருக்கு? நம்பிக்கை கண்டிப்பா இருந்திருக்கும். ஹல்லேலூயா. விசுவாசம் இருந்திருக்கும். என் தகப்பன் இடத்துல நான் அறிக்கை பண்ணியாச்சு, இனிமே தகப்பன் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. இதே போலதான் மகனே மகளே, நம்மளால சுமக்கிற வரைக்கும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய மாட்டாங்க. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் இயேசுபாட்ட ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவோம், யோசிப்போம். எப்படி யோசிப்போம்னா, நான் ஒப்பு கொடுத்து 2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் என்னுடைய வாழ்க்கையில பாதைகள் வெளிப்படலையே, இன்னும் என்னுடைய வாழ்க்கையில அதற்கான வார்த்தைகள் இன்னும் வரலையே, இப்படி நிறைய கேள்விகள் என்ன செய்ய எழும்பிக் கொண்டே இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ முதலாவது என்ன செய்யும் மகனே மகளே? கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்து, அப்பா அம்மாக்கு அவர் மேல நம்பிக்கையா இருக்கும்போது ஜீவன நாளும் நன்மையும் கிருபையும் உங்களை தொடர வேண்டியதை சொல்லுகிறது. அவர் நம்மள நன்மையினால கிருபையினால முடிசூட்டுகிற வல்லமையுள்ள தகப்பனா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்ப முதலாவது நீ என்ன செய் மகளே? அவர் மேல நம்பிக்கை வைக்கிற மகனா மகளா எழும்புங்க. ஹல்லேலூயா. ஏன்னா இது அவசியமான ஒன்று. இந்த உலகத்துக்கு தேவையான மன்னா இதுதான். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஜீவன்ல தேவனாகிய கர்த்தர் மேல நம்ம பற்றுதலா இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களுமே மாறுதலாக மாற்றப்படும். நம்முடைய சரீரங்கள் மாறுதலா மாற்றப்படும். நம்முடைய வாழ்க்கையில பொறுமையை கடைபிடிக்கிறவர்களா நின்று கொண்டு இருப்போம். நம்பிக்கைகளை உறுதியா நிற்போம். விசுவாசத்துல உறுதியா நிற்போம்.
ஹalleluya. இப்படி தேவனாகிய கர்த்தருக்குள்ள ஒரு மனுஷன் மாற்றப்பட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய நடைகள், அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய ஸ்பாவங்கள், அவங்களுடைய ஜென்ம ஸ்பாவங்கள் எல்லாமே டோட்டலா மாற்றப்பட்டுரும். உலக பிரகாரமாகவே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அந்த கேட்டகரிக்குள்ள தான் நம்முடைய அவயங்கள் இருக்கும், நம்முடைய எண்ணங்கள் இருக்கும். ஆனா கர்த்தர் விரும்புகிறது நீ என்ன செய், இஸ்ரவேலே நீ உன் தேவனாகிய கர்த்தரை நம்பு. ஹalleluya. எனது அருமையான ஜனமே, தேவனாகிய கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கும்போது அவர் நம்மளை கைவிடாத தகப்பனா இருக்கிறார். அவர் நம்மளை நேசிக்கிற தகப்பனா இருக்கிறார். அவர் நம்மளை அப்ப வழி நடத்தி அவருடைய பாதைகளுக்குள்ள அப்ப நமக்கு செவையாக்கி அவருடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற குடும்பமாய் மகளாய் மகனாய் மாற்றி கொண்டு இருக்கிறார். நேற்று அழகா என்ன சொன்னாங்க, நான் உன்னை காண்கிற தேவன். ஹalleluya. இன்று பாருங்க அவர் நம்மளை என்ன சில உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுங்க, ஊறுதுணையின் பட்டயமாக உன்னை எழுப்புகிறேன். ஹalleluya. இன்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அப்பா அம்மாக்கு சதுர மகனே மகளை யாரா இருந்தாலும் சரி, கர்த்தராகிய நான், தேவனாகிய கர்த்தராகிய நான் உங்களோடு வந்து அப்பா அம்மாக்கு ஊறுதுணையின் பட்டயமாக உங்களை காவல் வைக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உறுதுணையின் பட்டயமாக எழும்ப இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹalleluya. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி. தேவனாகிய கர்த்தருக்கு பாத்தீங்கன்னா அநேக நாமங்கள் உண்டு. ஹalleluya. அவர் உறுதுணையின் பட்டயமாய் நம்ம கூட இருக்கும் போது ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் அப்பா அம்மா எந்த இடத்துல கைவிட மாட்டாங்க. தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்கிற பிள்ளைகளை மாற்றப்பட்டு விடும். அவர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உறுதுணையின் பட்டயமாக என்ன செய்யறாரு, உங்களோட எங்களோட கர்த்தர் வருகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறாங்க. ஏன்னா அவர் நம்மளுக்கு உறுதுணையின் பட்டயமாக நம்ம கூட இருக்கும் போது நம்ம வீடுகள் பாதுகாக்கப்பட, வீட்டுக்குள்ள இருக்க நபர்கள் பாதுகாத்துக் கொள்ளப்படுவாங்க. உலகத்தை சுற்றிலும் அப்ப நாலு புறங்களிலும் தேவனாகிய கர்த்தருடைய அசம்பாவிதங்கள் ஏற்படும் நாட்கள் நெருங்கி நின்று கொண்டிருக்கிறது. கோப கலசங்கள் ஊற்றப்படும் நாட்கள் நெருங்கி நின்று கொண்டிருக்கிறது. ஹalleluya. அதனால தேவனாகிய கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கை வைக்கும் போது அவர் உங்களுடைய வாழ்க்கையில உறுதுணையின் பட்டயமாக காணப்படுகிறார். ஹalleluya. எந்த காரியமாகட்டும், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிற மகனே மகளே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு முன்பாக அவர் நின்று கொண்டிருக்கிறது நம்மளால காண முடியும். ஹalleluya. இது எப்போ அப்படின்னா நீயும் நானும் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு நம்பும் போது, தேச்சர வாழற பார்த்து முழு இருதயத்தோடு நம்பும் போது என்ன செய்யறாரு, அப்பா அம்மாக்கு நம்முடைய வாழ்க்கையில அவர் உறுதுணையின் பட்டயமாக செயல்பட இருக்கிறார். ஹalleluya. பாருங்க, நோவை பத்தி நம்மளுக்கு நல்லா தெரியும். ஹalleluya. நோவாவை அந்த இடத்துல கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா வைத்திருக்கிறார். ஹalleluya. அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட மகனா வைத்திருக்கிறார். அங்க பாருங்க, நோவாவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு உறுதுணையின் பட்டயமாக செயல்படுகிறார். அதுக்கு அத கர்த்தர் சொன்ன உடனே அந்த நோவாவும் என்ன பண்றாருன்னா நம்பிக்கையோடு கீழ்ப்படிதலோடு தேவனாகிய கர்த்தரிடத்துல அவர் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுக்கிற அந்த இடத்துல நின்று கொண்டு இருந்தார். நடக்க இருக்கிற மிகப்பெரிய அசம்பாவிதங்கள், அந்த எல்லையே அழிந்து போகிறது. அதற்கு முன்பாக என்ன செய்யறாரு, நோவா அழைப்பித்து அப்பா அம்மா கிறிஸ்தவ இப்படிப்பட்ட ஒரு பேழையை நீ கேட்டு என்ன செய்ய, அப்ப ஆயத்தப்படு. ஹalleluya. இன்னைக்கு உங்களையும் என்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இன்று நீ ஆயத்தப்படு மகனே மகளே, உன்னை ஒழுங்குபடுத்திக்கொள் மகனே மகளே என்று தேவனாகிய கர்த்தர் நம்மளை பார்த்து அறிவிச்சாரே என்றால் நம்முடைய இருதயங்கள் எப்படி இருக்கு தெரியுமா? ஆனா பாருங்க, அந்த இடத்துல நோவுக்கு ஒரு கீழ்ப்படுதல் இருந்துச்சு, ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. கர்த்தர் சொல்லிட்டா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அழகு ஒரு பேழையை கர்த்தர் சொல்ல பேழையை கட்ட ஆரம்பிக்கிறாரு. ஹalleluya. ஆனா எல்லாம் கட்டி முடிச்சாச்சு. நிறைய பேரிடத்துல போய் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்க போது நீங்க அதுக்கு முன்னாடி என்ன வாங்க தேவனாகிய கர்த்தரை தேடுங்கன்னு சொல்லி கண்டிப்பா அறிவிப்பு கொடுத்திருப்பாரு. அந்த இடத்துல பாருங்க, அந்த நோவா கீழ்ப்படிந்தது நிமித்தம், நோவாக்கு தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை இருந்தது நிமித்தம் அந்த பேழை உருவாக்கப்பட்டுருச்சு. ஹalleluya. அந்த பேழை உருவாக்கப்பட்டு அதுல தன்னுடைய குடும்பங்கள் முழுவதும் என்ன செய்ய சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள். நிச்சயமா உலகத்துக்குள்ள நடக்கிற அந்த அசம்பாவிதங்களுக்கு கர்த்தர் அவர்களை என்ன செய்யறாரு, விலக்கி வேலி அடைத்து வைத்துக் கொண்டு இருக்கிறார். ஹalleluya. இதே போல இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில அப்பா உறுதுணையின் பட்டயமாக கர்த்தர் வருகிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். எழுப்புதலுக்கான தீர்க்க தரிசியாக நியமிக்கப்பட்ட உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அப்பா அம்மா கிறிஸ்தவ இன்று உங்களுடைய இல்லத்தில தங்குவதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன், நான் ராத்தங்க விரும்புகிறேன், நீங்க அப்பா உங்களுடைய இருதயங்களை திறந்து கொடுப்பீர்களாக. ஹalleluya. அதனால தேவனாகிய கர்த்தர் மேல நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்பிக்கையா இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய காரியங்கள் இருந்தாலும் சரி அதெல்லாம் மேற்கொண்டு கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், தலை நிமிரப்பட ஆயத்தமா இருக்கிறாங்க. ஹalleluya. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படுதல் அவசியமான ஒன்று. நம்மள அவர் பழக்கப்படுத்த போகிறார். ஹalleluya. தாவீதை குறிச்சு நம்மளுக்கு நல்லா தெரியும். தாவீதுக்கோ பாருங்க, சிறு வயதுல இருந்து அப்பா அம்மா கிறிஸ்தவர் ஒரு ஆடு மேய்க்கிற மகனாக அந்த பக்கம் காணப்படுகிறார். ஹalleluya. ஆனா அழகும் சிவந்த மேனியும் உள்ள அப்பா அம்மாக்கு மகன் என்று வேதம் சொல்லுகிறது, ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறார். ஹalleluya. அப்ப அப்படி இருக்கும் பட்சத்துல அவருடைய பழக்க வைப்பு என்ன அப்படின்னா, கர்த்தர் எப்படி அந்த மனுஷனை பழக்க வைத்தார் அப்படின்னா, சிங்கங்களோட கரடிகளோட யுத்தம் பண்ணி பழக்க வைத்தார். ஹalleluya. ஒரு தைரியத்தின் அபிஷேகத்தை அந்த தாவீதுக்குள்ள வைத்திருந்தார் கர்த்தர்.
ஹalleluya. கர்த்தர் அந்த அந்த குமாரன் என்ன செய்றார், தெரிந்தெடுத்து சிங்கங்களையும் கரடிகளோட யுத்தம் பண்ணி தன்னுடைய ஆடுகளை காக்கிறவரா என்ன செய்றார், அந்த இடத்துல நியமிக்கப்படுகிறார். ஹalleluya. ஆனா பிற்பாடுதான் என்ன ஆகுறதுன்னா, ஒரு ராஜாங்கிற போஸ்டிங்க கர்த்தர் அந்த இடத்துல கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க போக போக. ஏன்னா இதெல்லாம் பழக்கப்படுத்துகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதுக்கு இதை சொல்றாங்க அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலயும் பாருங்க சில காரியங்கள் இருக்கும், நம்மளை உருவாக்குவதற்காக, நம்மள என்ன செய்யற, அதை சுதந்திரிப்பதற்காக நம்மளை பழக்கப்படுத்தி கொண்டிருப்பாங்க. அப்ப பழக்கப்படுத்த ஆரம்பிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை பார்த்தா ஒரு வனாந்தரம் போன்று இருக்கும். ஹalleluya. அது மிகவும் கடினமான பாதையாக காணப்படும். ஆனா அதற்கு பிற்பாடு எப்படி தாவீதை ஒரு ராஜாவாண்டவர் நியமித்திருந்தாரோ, இது தேவ திட்டம். அதே போலதான் உங்களையும் என்னையும் கர்த்தர் அவருடைய திட்டத்துக்கு நேராக அழைத்து கொண்டு போகிறார். ஹalleluya. அப்ப அவர் கொடுக்கிற பாதைகள் என்ன இருக்கும், நம்மளுக்கு செவ்வையாய் காணப்படும். கர்த்தர் என்ன செய்றாரு, நம்மளை வணைய விரும்புகிறார். ஹalleluya. களிமண் ஆகிய நம்மள தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யறாங்க, அப்பா அம்மா கிறிஸ்தவத்துல குயவரா இருந்து வணைய விரும்புகிறார். நிறைய சீர்திருத்தத்தை நம்மிடத்துல இருந்து என்ன செய்யற, எதிர்பார்க்கிறார். ஹalleluya. நம்ம வணைய ஆரம்பிக்கும் போது அந்த பானை சரியாய் செயல்படல அப்படின்னா, அப்பா அம்மாக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா செயல்படலைங்கிறதுக்கு அர்த்தமாக இருக்கும். ஹalleluya. அதனால என் தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு உரைக்கிறார். அவர் நம்மள வணைய விரும்பும் போது நம்ம என்ன செய்யணும், ஃப்ரீயா நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மள முழு இருதயத்தோடு தேவ சமூகத்துல ஊற்ற வேண்டும். அவருடைய சுதந்திரவாளியாக நம்ம நின்று கொள்ள வேண்டும் தேவனுடைய நாமத்தை கொண்டு. ஹalleluya. தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு உரைத்துக் கொண்டிருக்கிறார். அப்ப நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை மகளே, உனக்காக நான் யாவற்றையும் செய்து முடிக்க போகிறேன், உன்னை வணைந்து கொண்டிருக்கிறேன், உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். இந்த பாதைகள் கடினமாக இருக்கும், ஆனா கரண்டமுரடா இருக்கிற பாதைகளை தேவனுடைய கர்த்தர் உன்னை சீர்திருத்தம் பண்ணி அதிலிருந்து இருந்து உன்னை பிரித்தெடுத்து அப்பா உனக்கு என்று ஒரு ராஜரீக அபிஷேகத்தை ஊற்ற போகிறேன். ஹalleluya. இன்னைக்கு யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, தேவனுடைய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இதை செய்ய போகிறாங்க. ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில அவருடைய பாதுகாப்பு மிகவும் அவசியமான ஒன்று. வேத வார்த்தைகளை உட்கொள்ளக்கூடிய பிள்ளைகளை நம்ம மாற்றப்பட வேண்டும். ஹalleluya. அவருடைய கருக்கான வார்த்தைகளை நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணிக்கொள்ள வேண்டும். உலக பிரகாரமா அப்ளை பண்ணுவதை காட்டிலும் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து எசப்பானே இதை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி அவருடைய வார்த்தைகளை தியானிக்க ஆரம்பிக்கும் போது, ஒரு மனிதனோ மனுஷியோ அவருடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தருடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்படி கிரியை செய்யும் போதுதான் தேவனாகிய கர்த்தருடைய சுதந்திரவாளியாக நம்ம முழுமையாக நின்று கொள்ள முடியும். நம்ம மூடி வைக்கப்பட்ட வெளிச்சமாய் இராதபடி, அப்பா கட்டலுக்கடியில மறைக்கப்பட்ட வெளிச்சமாய் நம்ம இல்லாதபடி கர்த்தர் என்ன செய்ய போறாரு, உறுதுணையின் பட்டயமாக உங்களோடும் என்னோடும் கூட இருந்து உலகத்துக்கு முன்பாக, வெளிச்சத்துக்கு முன்பாக என்ன செய்ய போறாரு, கொண்டு வர போகிறார். ஹalleluya. நம்மள அழகா உருக்கி செதுக்கி பொண்ணு அப்படின்னு ஒரு நகையா நம்ம போடணும் அப்படின்னா அதை உருக்கி புடமிட்டு நிறைய வேலைப்பாடுகள் உண்டு. அதே போலதான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எழும்புவதற்கு முன்பாக நிறைய நம்முடைய சரீரத்துக்குள்ள மாற்றப்பட வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டாயிருக்கும். ஹalleluya. அப்ப அது எல்லாம் வச்சு நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்றாங்க, செதுக்கி என்ன செய்றார், உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதனால என் வாழ்க்கையில இன்னும் நடக்கலையே, இன்னும் இந்த காரியத்துல நான் ஜெயம் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி உங்களுடைய விருதங்கள் போர்க்களமாக மாறாதபடி, ஹalleluya, தேவனாகிய கர்த்தருக்கு ஏற்ற சாயலா எழும்புங்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். மகனே மகளே, அது மாத்திரமல்ல பாருங்க, இன்னொரு காரியங்களே கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. ஏசாயா 41வது அதிகாரம் பாருங்க, 15வது வசனம். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுள்ள பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். ஹalleluya. தேவனாகிய கர்த்தர் நம்ம என்ன செய்ய போறாங்கன்னா, புதிதும் கூர்மையும் உள்ள பற்கள் உள்ள எந்திரமாக மாற்ற போகிறார். ஹalleluya. அவருடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நியமிக்க போகிறார். ஹalleluya. போரடிக்கிறதுக்கு தக்க கூர்மையான அம்பாக எழும்ப போகிறார். ஹalleluya. எழுப்ப போகிறாங்க. ஹalleluya. அப்ப பாருங்க, அப்ப அவருடைய சத்தத்தை அப்படியே அறிவிக்கத்தக்க கிருபைகளை தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு ஊற்ற போகிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில. ஹalleluya. நீங்க என்ன செய்யுங்கன்னா, விசுவாசத்தோட தேவ சமூகத்துல கேட்கிற பிள்ளைகளை நில்லுங்க. அப்பா எனக்கு என்ன செய்யுங்க, நம்பிக்கை உங்க மேல இருக்கிற அப்பா அம்மா நம்பிக்கையை தளர்ந்து போகாதபடி அந்த நம்பிக்கையை காத்து கொள்ளக்கூடிய கிருபைகளை எனக்கு ஊற்றுங்கன்னு சொல்லி கேளுங்க. அப்படி ஊற்ற ஆரம்பிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யறாரு, உங்களுடைய வாழ்க்கையில நன்மையின் காரியங்களை செய்ய வல்லமுள்ள தகப்பனா இருக்கிறாங்க. ஹalleluya. அப்ப நம்முடைய வாழ்க்கையில என்ன வேணும் அப்படின்னா, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வேணும்.
நம்முடைய நாவுகள் கூர்மையான பற்களாக மாற்றப்பட வேண்டும். நம்முடைய அப்பா வஸ்திரங்கள் மாற்றப்பட வேண்டும். ஆவிக்குரிய வஸ்திரங்கள், ஹalleluya. ஆவிக்குரிய வஸ்திரத்தை நம்ம உடுத்திக் கொண்டவர்களாய் மாற்றப்பட வேண்டும். ஹalleluya. அப்பதான் கர்த்தர் சொல்லுகிற எண்ணி முடியாத அதிசயங்களை உங்களுக்கு நான் செய்ய வல்லமுள்ள தகப்பனாய் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். பாருங்க, வேதத்துல வசனம் சொல்லப்படுது, விசிங்க குட்டிகள் தாழ்ச்சிருந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹalleluya. தேவனே கர்த்தரை நம்ம தேடுகிற பிள்ளைகளா இருக்கும்போது உலக பிரகாரமாக சிச்சுவேஷன்ல தள்ளப்பட்டு இருக்கிற நம்மள கர்த்தர் அழகா என்ன செய்றார், பிரித்து எடுத்து அவருடைய சாயலாய் மாற்றி அவருக்காக நிற்க வைக்கும் போது அப்பா அம்மா கிறிஸ்துவர்ல இருக்கிற மகிழ்வு வித்தியாசமானதா இருக்கும். அப்ப பாருங்க, தேவனே கர்த்தர் என்ன செய்ய வேண்டும், இருக்க சுமந்து கொள்ளுகிற பிள்ளைகளாய் நம்ம மாற்றப்பட வேண்டும். அவரை அப்பா அம்மா கிறிஸ்து முழு இருதயத்தோடு பிடித்துக் கொள்ள வேண்டும். இருமனம் உள்ளவர்களை பிடித்துக் கொண்டனா தேர்ச்சி பெற முடியாது. முழு இருதயத்தோடு தெய்வ சமூகத்தில் நின்று தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்துக்கு சேவை கொடுக்கிற மகனா மகளா மாற்றப்பட வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்யறாரு, இன்றைக்கு உங்களோட என்னோட என்ன செய்யறாங்க, உறுதுணையின் பட்டயமாக நான் உங்களுக்கு வரப்போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில சீர்திருத்தத்தை உண்டாக்க போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்காங்க. அது மாத்திரமல்ல நம்பிக்கையா இருக்கும்போது அரணிப்பான கோட்டையினால் உங்களை வேலியடைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். மெய்யாகவே நான் உங்களோடு கூட இருந்து செய்யப்படுற காரியங்கள் பயங்கரமா இருக்கும் என்று சொன்னது போல நம்மளை என்ன செய்றார், உயிர்ப்பித்து அவருடைய சாயலா எழுப்பி கொண்டு இருக்கிறார். அதற்கு ஆயத்தமுள்ள மகனா மகளை நாம என்ன செய்ய வேண்டும், திறப்புல நிற்கிறவர்களாய் மாற்றப்பட வேண்டும். ஹalleluya. மற்றவர்களுக்கு விரோதமாக உங்களுடைய எண்ணங்களை கொட்டாதீங்க. ஹalleluya. தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு உங்களை உயிர்ப்பித்து அவருடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற மகனா மகளை என்ன செய்ய போறாமா, நிலைநிறுத்த போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்மளை உருவாக்குறாங்க அப்படின்னா கலங்கிடக்கூடாது. ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் இன்னும் வழியில இந்த பாடு, ஏன் நான் இவரை தானே தேடுறேன், ஏன் அவருக்காக தானே வாழ்றேன், அவருக்காக தானே காணிக்க கொடுக்கிறேன், தசமபாகம் கொடுக்கிற, ஆலயத்துக்கு போறேன், எல்லாமே செய்யறேனே, ஆனாலும் இன்னும் தாமதிக்கிறது. அப்படியே ராஜ்யத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நம்மளை மாற்ற அவர் அப்பா அம்மா ஆயத்தம் உள்ள தகப்பனாய் நின்று கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலே கேள், கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பதை நலம். ஹalleluya. கர்த்தரை நம்புவதை அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி. உங்க இருதயத்துல என்ன சொல்லுங்க, பிடித்துக் கொள்ளுங்க. ஜெபிக்கலாம். அன்புல ஏசப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்கு பிரயோஜனமுள்ளதா இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில் நீங்க உறுதியின் பட்டயமாக வருகிறதுக்காக வந்ததுக்காக உமக்கு நன்றி. எங்களை அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நீர் எங்களுக்கு குயவராய் இருந்து எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து உம்முடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற மகனை எங்களை பிரித்து எடுக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, யார் யாரெல்லாம் குறைவுகளோடு நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய தயவும் கிருபை இறங்கும்படியாக தெய்வ சமூகத்துல விண்ணப்பிக்கிறேன். ஆளுகை செய்ய பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அடியின் இடத்துல பிரயோஜனமானவளப்பா முற்றிலும் தாழ்த்தி உங்க கருத்துல தந்துடலுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனில் தகப்பனே. ஆமென். பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ.